ஹாய் திஸ் ஏகே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸாமில் பிட் அடித்து எழுதுறது கஷ்டமா, படித்து எழுதுறது கஷ்டமா, இல்லை படித்ததை புரிஞ்சு நம்மளாக ஒன்று எழுதுறது கஷ்டமா? இல்லை எப்படி வச்சுங்க, எது ஈஸி அப்படின்னு வச்சுங்க. என்னை பொறுத்த வரையும் நம்ம படித்து புரிஞ்சிக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்து எழுதுறோம்ல, ஸோ அதுதான் ஈஸி. சரி, இது ஏன்டா இப்போ நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே வாழ்க்கையோட பொருத்தி வச்சு பாருங்களேன். நம்மளை நிறைய பேர் சில பேரை இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறோம், சில மோட்டிவேஷனாக எடுக்கிறோம். ஆனால் அது நடக்காதப்போ வருத்தப்படுறோம், கஷ்டப்படுறோம். அது அந்த செயலை செய்யும்போது கஷ்டப்படுறோம் இல்லையா? இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அது என்னவாக இருக்கலாம்னா, நீங்கள் ஒருத்தரை இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறீங்கள, அவர் வாழ்ந்த சூழ்நிலை வேறு, உங்களோட சூழ்நிலை வேறு. அவரை சுற்றி இருந்த பீப்புள்ஸ் வேறு, உங்களை சுற்றி இருக்க பீப்புள்ஸ் வேறு. அவரோட தாட்ஸ் வேறு, உங்களோட தாட்ஸ் வேறு. என்னப்பா சொல்கிற? அதான் ஒரு தாட்ஸ் தானப்பா எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, மனிதன் தான் நினைக்கிறத அப்படியே சொல்ல மாட்டாங்க நினைக்கும். இப்போ எனக்குலாம் நிறைய தாட்ஸ் இருக்குது. ஆனால் நான் அப்படியே சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் என்ன சொல்லணும், நான் என்னவா காட்டிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் உங்கள்கிட்ட காட்டுவேன். இந்த இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறவங்க, ஏன் பயோபிக்லாம் படிக்கிறீங்க, ஓகே, பயோகிராஃபி அவங்களோட வாழ்க்கை சரித்திரத்தெல்லாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அது முழுசாக அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப கஷ்டம். சில பேர் தான் அப்படி சொல்லுவாங்க. நம்ம நினச்சிக்கிறோம், ஓகே, அவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவரை மாதிரியே போவோம், அந்த பாதையை நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி குறைக்குங்க. ஸோ இதான் சொன்னேன். இப்போ கதைக்கு வரும். எக்ஸாமில் படிச்சுட்டு அவனோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அவனும் எழுதுறான்ல, அதுதான் என்றைக்குமே ஈஸி. ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டி எக்ஸாமோடு போயிடும்னா எக்ஸாமோடு போயிடாது, அவனோட லைஃப்பில் எவ்வளோ லைஃப் லாங் வரும். ஸோ இது இங்கே இன்னும் பார்க்கணுன்னா, மைக்கேல் ஜாக்சன் படத்தை எடுத்துக்கோங்க. இப்போ பயோபிக் வந்திருக்கு, வீடியோ சினிமா மைக்கேல் அப்படின்னு. ஸோ நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் யாரையும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் செஞ்சார் இல்லையா? ஸோ அதுக்கு பீப்புள் நிறைய பேர் அக்னாலேஜ் பண்ணாங்க. அவர் புகழோட உச்சத்துக்கே போன ஆள் வேர்ல்டில். எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வேறு ஃபேமஸான பாடகர்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் மைக்கேல் ஜாக்சனை பற்றி. ஏன் அவர் அவ்வளோ தூரம் போனார்? ஸோ அவருக்கு கிடைச்ச ஃப்ரீடம். அவர் தான் நினைக்கிறத செய்யணும்னு நினச்சார். மற்றவங்க காப்பி அடிக்கணுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னுங்கிற அதையும் சேர்த்து நீங்கள் யோசிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு 2 வேலை கொடுக்குறீங்க. ஒன்று, அவர் எப்படி செஞ்சார், எப்படி செய்கிறாருங்கிறதையும் உங்கள் பிரெயினுக்கு யோசிக்கணும். இன்னொன்று நீங்கள் எப்படி செய்கிற போகிறீங்க அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். ஸோ இங்கே க்ரியேட்டிவிட்டி கட் ஆகும். க்ரியேட்டிவிட்டி கட் ஆச்சுன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி குறையும். பீப்புள் சீக்கிரம் அக்னாலேஜ் பண்ணுவாங்க. எஸ், நீங்கள் மைக்கேல் ஜாக்சனை பற்றி பார்த்து டான்ஸ் ஆடுறீங்க, ஈஸிலி பீப்புள் வில் ரெகனைஸ் யூ. ஆமாப்பா, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுறானப்பா, நல்லா ஆடுறானே அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களோட ஒரிஜினாலிட்டி எங்கே? மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட முடியும், ஒரு ஸ்டெப் தப்பாக போட்டீங்க, உடனே இல்லைப்பா இது மைக்கேல் ஜாக்சன் வேறு மாதிரி போட்டிருப்பாருப்பா. இதுவே உங்களுக்கு தோணுது. மைக்கேல் ஜாக்சன்றது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. மைக்கேல் ஜாக்சன்றது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்? அவர் போடுறது தான் ஸ்டெப்பு. நான் போடுறது தான்டா ஸ்டெப்பு, பார்த்தா பாரு, பார்க்காட்டி போட இருக்குல்ல. ஸோ அந்த ஃப்ரீடம் அவர்கிட்ட இருக்குது. அவர் நினச்சதை செய்ய முடியும். அவர் தப்பு பண்ணாலும் இதுதான் நான் இதான்பா யோசிச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதை இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறவங்களோ, அதை பார்த்து காப்பிடிக்கிறவங்களோ அப்படி சொல்ல முடியாதுங்க. ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சது. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வாழ்க்கையை ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, முதல்ல அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணுறது நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. பீப்புள் வில் ரெகக்னைஸ், பீப்புள் வில் அக்னாலேஜ். பட் அது கொஞ்சம் லேட் ஆகும். மைக்கேல் ஜாக்சன் ஒன்றும் குழந்தையில பிறந்த உடனே குழந்தையாக இருக்கும்போது ஃபேமஸ் ஆகல. அவர் நிறைய பாடினார், நிறைய கான்சர்ட் அட்டன் பண்ணார், நிறைய டான்ஸ், அவர் ஸ்டெப்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பீப்புள் ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுனதை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. பீப்புள் வில் ரெகக்னைஸ் யூ. உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி காப்பாற்றப்படும், நீங்கள் நிறைய சாதிக்கலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இதான் நான் சொல்ல நினச்சது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள், பார்ப்போம். பாய்.